இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ சவால்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இரண்டாவது சவால் என்னவென்றால் சமூக ஊடகங்கள். இந்த ஒரு காணொளியிலே சமூக ஊடகங்களால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு வரக்கூடிய சவால்கள் என்னென்ன, அந்த சவால்களின் மூலமாக வேதாகமத்தின்படி தற்காத்துக் கொள்வது என்கின்ற வேதாகம வசன பகுதிகளை நாம் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கிறோம். இன்றைய உலகத்தில் சமூக ஊடகங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய பகுதியாகிவிட்டது. அது முன்பு பார்த்தீர்கள் என்றால் அது மனிதர்கள் செய்திகளை அறிய செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்று உலகமே நம்மளுடைய கையில் அது வந்துவிட்டது. அது என்னவென்றால் அதுதான் இது மொபைல் ஃபோன். அதை நாம் ஏற்கனவே போன காணொளியிலே நாம் பார்த்தோம். அதாவது சமூக ஊடகங்கள் பாவமா என்றால் கண்டிப்பாக இல்லை. அது நல்ல செய்திகளை பகிரவும் அது மற்றும் நம்மளுடைய இது வேலைத்திறனை நாம் அதிகரித்து கொள்ளவும், நம்மளுடைய தொழில் சார்ந்த காரியங்களை சமூக ஊடகங்களின் மூலமாக நம்மால் இன்றைய காலகட்டங்களிலே மிக எளிதாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி மனிதருக்கும் கூட பார்க்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இன்றைக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தேவனுடைய வசனத்தை பகிரவும், தேவனுடைய காரியங்களை குறித்த ஒரு பிரசங்கத்தை கேட்கவும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும் உதவக்கூடிய நல்ல ஒரு கருவியாக இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அமர்ந்திருக்கின்றன. ஆனால் அதே சமூக ஊடகம் நம்மளுடைய மனதை, அதாவது உலக சிந்தனைக்குள் இழுத்துச் செல்லும் ஒரு ஆபத்தான கருவியாகவும் அது இருக்கிறது. அது என்னென்று பார்க்கும் பொழுது பலர் தங்கள் வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையால் அளவிடாமல், அதாவது சமூக ஊடகங்களில் போடக்கூடிய பதிவுகள், புகைப்படங்கள், லைக்ஸ் மற்றும் கருத்துக்கள், புகழ், அழகு, பணம், வெற்றி ஆகியவற்றால் அளவிடுகிறார்கள். இதனால் ஒப்பீடு, பொறாமை, பெருமை, போலியான வாழ்க்கை, அசுத்தமான சிந்தனை, பொய்யான போதனை, தேவனிடத்திலிருந்து நம்மை தூரமாக அது பிரிப்பது, இது போன்ற காரியங்கள் இந்த சமூக ஊடகங்களின் மூலமாக வருகின்றன. அப்பொழுது நாம் மிக ஞானமாக நாம் எவ்வாறு நாம் இது மொபைல் ஃபோனை நாம் எவ்வாறு ஞானமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்த்தோமோ, அதே போல்தான் இந்த சமூக ஊடகத்தை நாம் எவ்வாறு ஞானமாக பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியமாக ஒன்றாக அமைகிறது. அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் தெரியாமல் இருங்கள் என்கின்ற ஒரு வசனத்தை பவுல் ரோமர்களது நிறுவனத்தில் குறிப்பிடுகிறார். இன்று கேள்வி இதுதான்: சமூக ஊடகம் நம்முடைய மனதை வடிவமைக்கிறதா, அல்லது தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றுகிறதா? சமூக ஊடகங்கள் காரணமாக கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய சவால்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது அதில் இது வரக்கூடிய முதல் சவால் என்னவென்றால் ஒப்பீடு மற்றும் பொறாமை. அதாவது சமூக ஊடகங்களிலே பிறர் வாழ்க்கையில் சிறந்த தருணங்களையே நாம் அதிகமாக பார்க்கிறோம். அதாவது ஒருவர் புதிய வீடு வாங்கியிருப்பார், அதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் புதிய கார் அல்லது வாகனங்கள் வாங்கியிருப்பார், அதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் நல்ல வேலையை பெற்றிருப்பார், அதையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்று அழகான ஒரு புகைப்படங்களை அவர்கள் போட்டிருப்பார்கள், அதையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஒரு வெளிநாட்டிலிருந்து நம்முடைய நண்பர் சென்று வந்திருப்பார், அங்கு இருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்திருப்பார். இது போன்ற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் பார்த்து நம்முடைய மனது நமக்கு தெரியாமலேயே நமக்கு இது போன்று இல்லையே என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. இது இது மெதுவாக என்ன செய்கிறது என்றால் நம்மளுடைய நன்றி உணர்வையும் குறைத்து பொறாமை உணர்வை நமக்குள் தூண்டுகிறது. அவ்வாறு தூண்டும் பொழுது நம்மளுடைய மனதினுடைய அமைதியானது கெட்டுவிடுகிறது. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆபத்தானது. ஏனென்றால் அது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அது மறக்க செய்கிறது. தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை அது மறக்க செய்துவிட்டு அது மற்றவர்களிடத்துல என்ன இருக்கிறது என்பதை குறித்த யோசனை, பொறாமை, இது போன்ற காரியங்களை அதிகமாக கொண்டு வருகிறது. நாம் தேவனிடத்திலே நாம் எவ்வாறு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இது மனதிலிருந்து எடுத்து விடுகிறது. அதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த நன்மைகள் என்ன என்பதை நம்மால் காண முடியாமல் சென்று விடுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக அமைகிறது. காரணம் என்னவென்றால் அந்த காலகட்டங்களிலே சமூக ஊடகங்கள் இல்லாத காலகட்டங்களிலே இன்னொரு நபர் என்ன செய்கிறார், அவர் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு காரியங்களை நம்மால் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களை நாம் நேரிலே சென்று பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு சில மாதங்கள் ஆகும், வாரங்கள் ஆகும்.
ஆனால் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நபர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது இந்த நிமிஷத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சமூக ஊடகங்களின் வழியாக மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வேதாகமம் கொடுத்த வழி என்னவென்றால், தேவன் கொடுத்த வாழ்க்கையில் நாம் திருப்தியுடன் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவனவன் தன் கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது அது மற்றவனை பாராமல் தனக்குள்ளே மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் என்கின்ற மிக அருமையான ஒரு வசனத்தை கலாத்தியர் சபைக்கு பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதாவது மற்றவர்களோடு கம்பேர் செய்யாமல் நமக்கு தேவன் என்ன அளித்திருக்கிறார், நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தமக்குத்தாமே சோதித்தறிய வேண்டும். அதாவது சோதித்தறியும் பொழுது தான் நமக்கு தெரிய வரும் நாம் எந்த அளவிற்கு ஒரு மேன்மையாக இருக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கும். அதே போன்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, போதும் என்ற இது மனதுடனே கூடிய தேவ பக்தியே அது மிகுந்த ஆதாயம் என்று குறிப்பிடுகிறார். இது போன்ற வசனங்களை நாம் கண்டிப்பாக இது மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த வசனமானது இந்த காலகட்டங்களுக்கு மிக மிக ஒரு அவசியமான ஒரு வசனமாக அமைகிறது. அதே போன்று நம்மளுடைய சிந்தனைக்கு என்னவென்றால், தினமும் தேவன் கொடுத்த 3 ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து நன்றி சொல்லுங்கள். அதே போன்று 2வது காரியம் என்னவென்றால், ஒரு சவால் என்னவென்றால், இது மனிதர்களின் அங்கீகாரத்தை தேடுதல். நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, நான் அந்த மனிதர்களை பார்த்து கூட இருக்க மாட்டோம். உலகத்திலே ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று நம்மளுடைய இது மனமானது ஏங்குகிறது. அதாவது சமூக ஊடகத்தினை மிகப்பெரிய சோதனை என்னவென்றால், நாம் தேவனை மகிழ்விப்பதை விட அது மனிதர்களை இது மகிழ்விக்க நாம் இது முயற்சிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது என்னவென்றால், நான் ஒரு சமூக வலைதளத்திலே இது பதிவை போடுகிறேன் என்றால், அந்த பதிவை எத்தனை பேர்கள் பார்த்தார்கள் என்பதை, எத்தனை பேர்கள் அதற்கு லைக் செய்தார்கள், எத்தனை பேர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள், யார் பாராட்டினார்கள், இது போன்ற காரியத்திலேயே நம்மளுடைய மனதானது சிக்கிக்கொள்கிறது. ஒருவர் நமக்கு ஒரு லைக் போடவில்லை என்றால் நம்மளுடைய மனதானது அது மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ தள்ளப்பட்டு விடுவோம். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூவாக மாறிவிடுகிறது. ஒரு பிக்சருக்கு ஃபோட்டோவுக்கு யாருமே லைக் பண்ணவில்லை, யாருமே கமெண்ட் பண்ணவில்லை என்கின்ற ஒரு வேதனையிலே அநேக நபர்கள் இன்றைக்கு அதை தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒரு செய்திகளை நான் படிக்கிறோம் சமூக வலைதளத்திலே. நன்றாக நான் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதற்காக சமூக வலைதளங்களிலே நான் பதிவேற்றம் செய்து அதற்கு அதிகமான ஒரு லைக்ஸ் வாங்க வேண்டும் என்பதற்காக அநேக நபர்கள் இன்றைக்கு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து புகைப்படம் எடுக்க போய் மரணிக்கக்கூடிய அநேக சம்பவங்களை நாம் அனுதினமும் பார்த்து கொண்டு வருகிறோம். இது எல்லாமே ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள் நம்மை தள்ளிவிடுகிறது. இது என்ன செய்யும் என்றால், அது படிப்படியாக தேவனுடைய அங்கீகாரத்தை இது மறக்க செய்துவிடும். அதாவது சில நேரங்களில் மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இது மிகைப்படுத்தி பேசலாம், போலியாக நம்மை காட்டிக்கொள்ளலாம், அல்லது தேவனுக்கு பிடிக்காத பல விஷயங்களை இந்த மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு அது பிடிக்காத அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டு அதை சமூக வலைதளங்களில் நான் பகிரிடுவோம். இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடுவோம். ஏனென்றால் நான் ஒரு மனிதனுடைய ஒரு அங்கீகாரத்தை தேடுகிறோம். அதுதான் மிகவும் ஆபத்தானது. ஆனால் அதற்கு பதிலாக நான் செய்யக்கூடிய காரியம் இது நம்ம இந்த காரியத்தின் காரணமாக தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு கிடைக்குமா என்பதை நான் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்பொழுது நான் அது மனுஷரையா தேவனையா யாரை நாடுகிறேன், அது மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் அது மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருக்க மாட்டேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இந்த காலகட்டங்களிலே நமக்கு தேவையான வசனத்தை பவுல் அன்றைக்கே அவர் கலாத்திய சபைக்கு எழுதியிருக்கிறார். அதே போன்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, எதை செய்தாலும் அது மனிதர்களுக்கென்று அல்ல கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆகையால் நாம் பதிவுகள், வார்த்தைகள், பகிர்வுகள் அனைத்தும் அது மனித பாராட்டுக்காக அல்ல, தேவன் அந்த இடத்துல பாராட்டப்படுகிறாரா இல்லை அல்லது மகிமைப்படுகிறாரா, நம்மளுடைய செயல்களை குறித்து தேவன் மகிமைப்படுகிறாரா என்று பார்க்க வேண்டும். நான் ஒரு பதிவை நாம் போடுகிறோம் என்றால் அது தேவனுக்கு அது மகிழ்விக்குமா என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூக ஊடகங்களில் கிறிஸ்தவரின் சவால்களிலே வரக்கூடிய ஒரு 3வது முக்கியமான ஒரு சவால் என்னவென்றால், போலியான வாழ்க்கை படத்தை மற்றவர்களுக்கு காண்பித்தல். இன்றைக்கு பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் பல லட்சக்கணக்கான வீடியோக்கள் அது மற்றும் அது புகைப்படங்கள் அப்லோடு செய்யப்படுகின்றன. ஃபேஸ்புக்,
இன்ஸ்டாகிராம் சென்று பார்க்கும் பொழுது பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புகைப்படங்கள் ஒரு நிமிஷத்தில் அப்லோட் செய்யப்படுகின்றன. எல்லாமே வந்து ஒரு போலியான ஒரு வாழ்க்கை படத்தை தான் அதிகமான படங்கள் காண்பிக்கின்றன, இது வீடியோக்கள் காண்பிக்கின்றன. சமூக ஊடகத்தில் பலர் உண்மையான வாழ்க்கையை வந்து காண்பிப்பதே இல்லை. அவர்கள் வந்து சந்தோஷமான தருணங்களை அது மட்டும் காண்பிக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தோல்வியையோ அல்லது ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தையோ, அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டம், இதை போன்ற காரியங்களை பதிவேற்றம் செய்வதற்கு யாரும் வந்து ரெடியாக இல்லை. இதையெல்லாம் வந்து இது மறைத்துவிட்டு இது போன்ற நல்ல காரியங்களை மட்டும் அவர்கள் போடுவதால் பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வருகிறது என்றால், இதனால் வந்து என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி அவர்கள் வந்து ஏன் வந்து நமக்கு மட்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வருகிறது? அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே புகைப்படம் அல்லது வீடியோ போட்டவர்களுடைய வாழ்க்கையிலுடைய பின்னணியிலே அவர்களுக்கு எவ்வளவு துன்பம், வாழ்க்கையில் அவர்கள் எப்படி சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற காரியங்கள் எல்லாம் வந்து இவர்களுக்கு பார்க்கிறவர்களுக்கு தெரியாது. எனவே உடனே நம்மளுக்கு என்ன எண்ணம் வருகும் என்றால், ஏன் இப்படி நமக்கு மட்டும் இப்படி என்கின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வருகிறது. ஆனால் தேவன் வந்து அது வெளிப்புற தோற்றத்தை இல்லை, உள்ளத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். என்ன காரணத்திற்காக நாம் வந்து இந்த ஒரு பதிவை நாம் வந்து செய்கிறோம் என்பதை தேவன் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 12:22 வசனத்திலே பொய்யான உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை என்று குறிப்பிடுகிறார். எபேசியர் 4:25 வசனத்திலே இது பொய்யை விட்டு ஒவ்வொருவரும் தன் அயலானுடன் சத்தியத்தை பேசுங்கள் என்று குறிப்பிடுகிறது. எவ்வளவு அருமையான வசனம் என்று நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரு புகைப்படத்தை வந்து சந்தோஷமான புகைப்படத்தை போடுவது கண்டிப்பாக தவறில்லை. அவ்வாறு செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு எண்ணமும் நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது ஒரு நபர் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று அவர் வந்து உணவு உண்கிறார் என்றால், அந்த உணவு உண்கின்ற அந்த காரியத்தை அவர் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சமூக வலைதளங்களிலே தங்களுடைய நண்பர்களுக்கு பகிரலாம். அவ்வாறு பகிரும் பொழுது அதே ஒரு நண்பர்களுடைய ஒரு கூட்டத்திலே ஏதோ ஒரு நண்பர் வந்து சாப்பாடு காசு இல்லாமலோ அல்லது அவருடைய சூழ்நிலை வந்து சாப்பாடு கூட இல்லாமல் கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் போடும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு நண்பரே வந்து நாம் போட்ட அந்த புகைப்படத்தை பார்த்து அவருக்கு வந்து இது போன்ற ஒரு வேதனையான ஒரு கேள்விகள் வரலாம். அதற்கு நாம் வந்து எந்தவித காரணத்திலேயும் ஒரு காரணமாக நாம் அமைந்து விடக்கூடாது. அதே போன்று 4வது ஒரு முக்கியமான ஒரு சவால் என்னவென்றால் பெருமை மற்றும் சுய விளம்பரம். இது வந்து சமூக ஊடகங்களிலே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மிக அதிகமாக பெருகி கொண்டே அது வருகிறது. அதாவது சமூக ஊடகம் சில நேரங்களில் வந்து நம்மை சுய விளம்பரத்துக்குள் அது வந்து இழுக்கிறது. நம்மை அறியாமலேயே வந்து என்னை பாருங்கள், என்னுடைய சாதனையை பாருங்கள், என்னுடைய அழகை பாருங்கள், என்னுடைய திறமையை பாருங்கள் என்ற ஒரு மனநிலை உருவாகலாம். அதாவது நம்மளுடைய திறமையை நாம் வந்து இது வெளிக்கொண்டு வருவது தவறு கிடையாது. நம்மளுடைய சாதனையை மற்றவர்களிடத்திலே பகிர்வது தவறு கிடையாது. ஆனால் அதுவே வந்து ஒரு சில நேரங்களில் என்ன நம்மளுடைய எண்ணத்தை மாற்றும் என்றால், அது வந்து ஒரு பெருமை மற்றும் சுய விளம்பரம் இது போன்ற காரியத்துக்குள் நம்மை வந்து எடுத்து சென்று விடும். அது வந்து என்ன செய்யும் என்றால், அது வந்து தேவனுக்கு நாம் வந்து மகிமை கொடுப்பதை நம்மை வந்து என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடும். நாம் வந்து தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிமையை நாம் செலுத்தாமல் நாம் வந்து சுய விளம்பரம், சுய பெருமை பேசுவதிலேயே நம்முடைய நேரத்தை வந்து ஒதுக்கி கொண்டிருப்போம். அது வந்து என்னவென்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்து விடும். அதாவது வந்து பெருமை வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக அமைகிறது. தேவன் வந்து வேதாகமத்தில் பல இடங்களில் ஆவியானவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இது பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதாவது வந்து எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தேவன் இவ்வாறு குறிப்பிடவில்லை. அதாவது வந்து பாவத்தை குறித்து கூட அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் வந்து பாவத்திலிருந்து இது மனம் திரும்புவதற்கு அவர் வந்து காத்திருக்கிறார். ஆனால் பெருமை என்கின்ற ஒரு குணம் என்ன செய்கிறது என்றால், எல்லா விதமான கிறிஸ்துவ குணநலங்களையும் இது வந்து அடியோடு குறைத்து விடுகிறது. காரணம் என்னவென்றால், பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இந்த பெருமை வந்தால் வந்து ஜெப வாழ்க்கை வந்து கண்டிப்பாக குறையும். அதாவது வந்து ஜெபத்திலேயே நம்மால் வந்து பெருமை கொள்ள முடியும். இது போன்ற பெருமையுள்ள ஜெபம் வந்து கண்டிப்பாக தேவனிடத்தில் கேட்கப்படாது. பெருமை வந்தால் வந்து தாழ்மை கண்டிப்பாக குறையும். பெருமை வந்தால் நாம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய கிருபையை நாம் வந்து கண்டிப்பாக அது மறந்து விடுவோம். நம்மளுடைய திறமையை மட்டும் நாம் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். திறமையே நாம் வந்து காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நம்மை அறியாமலேயே நம்முடைய மனமானது தேவனுடைய கிருபையை மறந்து நம்மளுடைய திறமையிலே வந்து நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு நாம் சென்று விடுவோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான காரியம். நம்மளுடைய திறமையில நம்பிக்கை வைப்பது தவறு கிடையாது.
ஆனால் அதற்கு முன்பாக தேவனிடத்திலே நான் வந்து இது விசுவாசம் வைக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை நான் வந்து நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் கொடுத்த கிருபைக்கு நான் வந்து நன்றி செலுத்த வேண்டும். திறமையே வந்து தேவனுடைய கிருபை என்பதை நான் வந்து மறக்கக்கூடாது. நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன் அது பெருமையும், அது விழுதலுக்கு முன்னே அகந்தையும், அகந்தையான ஆவியும் வரும் என்று குறிப்பிடுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் வந்து கிருபை அளிக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று சமூக ஊடகங்கள் மூலமாக கிறிஸ்தவர்கள் வரக்கூடிய சவால்களில் 5வது என்னவென்றால் அது வதந்தி, வாக்குவாதம், காயப்படுத்தும் வார்த்தைகள். இவைகளை வந்து நான் வந்து சமூக ஊடகத்தில் மிக மிக அதிகமாக நாம் பார்க்கிறோம். அது வந்து ஒரு ஆவிக்குரிய விஷயமானாலும் சரி, அல்லது அது வந்து ஒரு உலக பிரகாரமான காரியமானாலும் சரி, எந்த ஒரு காரியத்திற்கும் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் சமூக ஊடகங்களில் வந்து வதந்திகளும், வாக்குவாதங்களும், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய காரியங்களும் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக ஊடகத்தில் வார்த்தைகள் வந்து மிக வேகமாக பரவுகின்றன. ஒரு கருத்து, ஒரு பகிர்வு, ஒரு பதில், ஒரு செய்தி, சண்டைகளையும் உருவாக்கக்கூடிய கருத்துக்களையும், வாக்குவாதங்களை உருவாக்கக்கூடிய கருத்துக்களையும், மற்றவர்களுக்கு வேதனைப்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் அநேக நபர்கள் வந்து இன்றைக்கு வேறொரு ஐடியை அவர்கள் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஐடியிலே சென்று அநேக விதமான தேவையில்லாத மிகவும் ஒரு மோசமான கருத்துக்களை வந்து பதிவிடுகிறார்கள். நான் வந்து செய்யக்கூடிய இது போன்ற கருத்துக்கள் வந்து அதாவது உண்மையான பெயர் இல்லை. எனவே நான் வந்து என்ன வேணாலும் நான் வந்து பதிவிடுவேன் என்பதை அவர்கள் வந்து நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு எண்ணம் வேணும். என்னவென்றால் தேவன் வந்து இதில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய மனதிலே அதை வைத்து கொள்ள வேண்டும். இது வைத்துக்கொண்டு அதற்கு முன்பாக கருத்துக்களை பதிவிடுவதற்கு அது முன்பாக அது மனிதர்களால் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மளுடைய இந்த மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கேட்பவர்களுக்கு கிருபை உண்டாகும்படி நல்ல வார்த்தையே பேசுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நான் வந்து நம்மளுடைய பெயரிலே சென்று அது பதிவிட்டாலும் சரி, அல்லது அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று வேறொரு பெயரிலே சென்று பதிவிட்டாலும் சரி, எப்படி பதிவிட்டாலும் நாம் வந்து தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டு நாம் வந்து பதிவேற்றம் செய்வதன் காரணமாக அதன் மூலமாக ஒரு நபர் வந்து காயப்படுகிறாரா, அதன் மூலமாக ஒரு சண்டை வருகிறதா, சச்சரவுகள் வருகிறதா, இது போன்ற காரியங்களை பார்த்து கொண்டு நாம் வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அதாவது கேட்க துரிதமாயும் பேச தாமதமாயும் கோபிக்க தாமதமாயும் இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். மற்றவர்களுடைய நம்பிக்கையையும் அது மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும்னா நாம் வந்து அது மதிப்பளிக்க வேண்டும். ஏனென்றால் சமூகம் வந்து அநேக நபர்களால், பல்வேறு நபர்களால் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் வந்து மற்றவர்கள் கருத்திற்கு அது மதிப்பு கொடுத்து நான் வந்து சரியாகவும் அது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நான் வந்து யோசனை செய்து அதை நான் வந்து அது பதிவேற்ற வேண்டும். அதே போன்று 6வது முக்கியம் இன்னொரு சமூக ஊடகங்களில் வரக்கூடிய சவால் என்னவென்றால் இது பொய்யான போதனைகள். அதாவது சமூக ஊடகத்தில் நல்ல போதனைகளும் இருக்கின்றன, ஆனால் பொய்யான போதனைகளும் வேகமாக பரவுகின்றன. சில செய்திகள் வந்து உணர்ச்சியை தூண்டும், ஆனால் வந்து வேதாகம் அடிப்படை இருக்காது. பொய்யான காரியங்களை, வேத வசனங்களை, பொய்யான அது போதனைகளை செய்யக்கூடிய நபர்களுடைய இது வீடியோக்களை சென்று பார்த்தீர்கள் என்றால் அதை வந்து லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்திருப்பார்கள், லைக் செய்திருப்பார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் பொய்யான காரியங்கள் வந்து. எனவே நான் வந்து வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நான் வந்து ஆராய்ந்து அறிய வேண்டும். வேதாகம் நம்முடைய கைகளிலே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் வந்து வேதாகம காரியங்களை நான் வந்து ஆராய்ந்து அறிய வேண்டும் என்பதை தான் வந்து அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பெரேயா மக்கள் பவுலின் போதனையையும் வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்து இது 1ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அதாவது பவுல் வந்து ஒரு 1ஆம் நூற்றாண்டிலே இருந்த ஒரு அப்போஸ்தலர். அவர் வந்து ஒரு பிரசங்கம் செய்கிறார். இந்த பிரசங்கத்தை அப்போது இருந்த ஜனங்களிடத்திலே வந்து இது புதிய ஏற்பாடு கிடையாது, அந்த ஜனங்களிடத்தில் இருந்தது வந்து பழைய ஏற்பாடு தான். ஆனாலும் கூட அது பவுல் கூறிய அந்த வேதாகம காரியம் வந்து இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு வந்து ChatGPT இருக்கிறது, இன்றைக்கு வந்து கூகுள் இருக்கிறது, இன்றைக்கு வந்து மொபைல் ஃபோனில் வந்து வேதாகம் இருக்கிறது. நமக்கு வந்து வேதாகமத்தை வந்து பல மூல மொழிகளை வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றன. இவை எல்லாம் இருந்து கொண்டும் கூட நம்மால் வந்து ஒரு
கள்ள போதகத்தை நம்மால் கண்டறியாமல் நான் கள்ள போதகர்கள் பின்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மிக வேதனையான ஒன்று. இது ஒரு இந்த சமூக ஊடகங்களில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு சோதனையாக இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒவ்வொரு ஆவியையும் நம்பாதீர்கள், அவை தேவனிடத்திலிருந்து வந்தவையா என்று சோதித்து பாருங்கள் என்று வேதாகமமே குறிப்பிடுகிறது. அதே போன்று 7வது ஒரு முக்கிய ஒரு ஒரு சோதனை என்னவென்றால், அதாவது அசுத்தமான காரியங்கள் சாதாரணமாக அதை மாறி விடுதல். அதாவது இம்பியூர் கண்டென்ட் பிகம் நார்மல். அதாவது அசுத்தமான காரியங்கள் எல்லாமே ஒரு மிக சாதாரணமாக இன்னைக்கு சமுதாயத்திலே அது மாறிவிட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த சமூக ஊடகம் தான் அதற்கு காரணம். இதில் கிறிஸ்தவர்கள் இதில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு அசுத்தமான காரியத்தை நாம் அது முதலில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த மனமானது அது மிகவும் பதறும், அல்லது ஒரு உள்ளுணர்வு குத்தும் என்று சொல்வார்கள். அதாவது கில்ட்டி கான்ஷியஸ் என்று சொல்வார்கள். அது போன்ற காரியம் ஆரம்பத்தில் அது உண்டாகும். ஆனால் அதை நீங்கள் பார்த்து பார்த்து அது ஒன்று மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிவிடும். அது என்ன ஆகிவிடும் என்றால் அது சாதாரண விஷயமாக மட்டும் அது இருந்து விடாது. அது நமக்கு பழகிவிடும். அதே பழக்கத்தை நான் செய்ய ஆரம்பிப்போம் என்பதுதான் மிக ஆபத்தான ஒன்று. அதாவது அசுத்தமான பக்கங்கள், கணக்குகள், வீடியோக்கள் போன்றவற்றை உடனே நான் நம்மளுடைய அது மொபைல் ஃபோனிலிருந்து அகற்ற வேண்டும். அவ்வாறு அகற்றும் பொழுது இது போன்ற காரியத்தில் நாம் சென்று உள்ளே விழுந்து விட மாட்டோம். கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய 8வது சவால் என்னவென்றால், கிறிஸ்துவில் உள்ள அடையாளத்தை நான் அது முழுமையாக இழந்து விடுகிறோம். அதாவது கிறிஸ்தவர்களாக நாம் முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு இது முன்பாக நான் எப்படி இருந்தோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்துவிட்டு நாம் நம்மளுடைய அடையாளத்தை இழந்துவிட்டு இருக்கிறோம். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் அது மனிதர்களுக்கு ஒரு பொய்யான அடையாளத்தை உருவாக்குகிறது. எத்தனை பேர் என்னை பின்தொடர்கிறார்கள், எத்தனை பேர் என்னை பாராட்டுகிறார்கள், நான் எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறேன், அது மற்றவர்களை விட நான் அழகாக இருக்கிறேனா, நான் மற்றவர்களை விட நான் அழகாக நான் வெற்றி பெற்றவனாக இருக்கிறேனா, இது போன்ற காரியங்கள் எல்லாமே நாம் தேடுகின்றன. அதாவது லைக்ஸ், ஃபாலோவர்ஸ், இது எல்லாமே நாம் தேடுகிறோம். இது எல்லாமே எதை நோக்கி கொண்டு செல்கிறது என்றால், நம்மளுடைய கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு குணநலங்களை நம்மிடத்திலிருந்து மாற்றுகிறது. நம்மளுடைய அடையாளம் கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அது முழுமையாக நாம் இது மறந்துவிட்டு ஏதோ ஒரு பொய்யான காரியத்தின் பின்பாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனால் படைக்கப்பட்ட மக்கள், கிறிஸ்துவால் நாம் இது மீட்டு கொண்ட மக்கள் என்பதை நாம் கிறிஸ்துவலாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமுமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஒரு அருமையான வசனத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் யார் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல பேதுரு குறிப்பிடுகிறார். அதே போன்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகளுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். உங்கள் மதிப்பை சமூக ஊடக எண்களால் அளக்கிறீர்களா, அல்லது கிறிஸ்துவில் உள்ள அடையாளத்தை நினைவில் கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு பார்த்த 8 சவால்கள் சமூக ஊடகங்களினால் கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய சவால்களாக அமைகின்றன. அப்பொழுது சமூக ஊடகங்கள் எவ்வாறு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், சமூக ஊடகம் நேரத்திற்கு எல்லை அமைக்க வேண்டும். ஒரு நாளில் நான் எவ்வளவு நேரம் நான் சமூக ஊடகத்தை பயன்படுத்துகிறேன், அதன் மூலமாக அவ்வாறு பயன்படுத்தினாலும் அதன் மூலமாக நான் என்னுடைய காரியங்களுக்கு, அதாவது என்னுடைய வேலைக்கு, அல்லது நான் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸுக்கு, அல்லது ஒரு ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு நான் எவ்வளவு மணி நேரம் செலவிடுகிறேன், அதே போன்று ஆவிக்குரிய காரியங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறேன் என்பதை நான் எப்பொழுதுமே பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தை பலவீனப்படுத்தும் கணக்குகளை நான் அகற்ற வேண்டும். அசுத்தம், பெருமை, பொறாமை, கோபங்களை உருவாக்கும் பக்கங்கள், இது போன்ற ஒரு காரியங்களை நான் பின்தொடரக்கூடாது சமூக ஊடகத்தில். அதே போன்று நான் எப்பொழுதுமே நான் பதிவு செய்யும் பொழுது இந்த 3 கேள்விகளை நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், நான் பதிவு செய்யக்கூடிய காரியம் அது உண்மையா என்பதை நாம் சோதித்தறிய வேண்டும். இது தேவனை மகிமைப்படுத்துமா, நான் செய்யக்கூடிய காரியம் தேவனை மகிமைப்படுத்துமா என்றால், அது 3வது ஒரு கேள்வி என்னவென்றால், இது நான் பதிவேற்றம் செய்வது அது மற்ற நபர்களை ஊக்குவிக்குமா
என்பதை நான் வந்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று பொய்யான போதனைகளை பகிர வேண்டாம். வேதாகமத்துடன் ஒப்பிட்டு பார்த்த பிறகு நான் வந்து ஆவிக்குரிய விஷயங்களை நான் பகிர வேண்டும் என்பதை நான் வந்து மனதில் வைக்க வேண்டும். அப்பொழுது இன்றைக்கு நான் பார்த்த இந்த ஒரு சமூக ஊடகத்தினால் வரக்கூடிய கிறிஸ்தவ சவால்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு பார்த்த இந்த 8 காரியங்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே இன்றைக்கு நம்மளுடைய தலைமுறையில் வந்து பெரிய சவாலாக இது வந்து சமூக ஊடகமாக அமைகிறது. அது வந்து நம்முடைய நேரத்தையும், மனதையும், அடையாளத்தையும், பரிசுத்தத்தையும், சாட்சியையும் அது வந்து பாதிக்கிறது. ஆனால் அதே சமூக ஊடகம் நாம் வந்து ஞானமாக பயன்படுத்தினால் அது வந்து மிகவும் அது தேவனுடைய மகிமைக்காகவும், நம்மளுடைய சுயமான ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கும் அது வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கருவியாகவும் நம்மால் வந்து அது மாற்ற முடியும். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள என் அன்பிலுள்ள தகப்பனே, இந்த அருமையான இந்த வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய, உம்மை பற்றி தியானிக்கக்கூடிய இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. சமூக ஊடகங்கள் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய சவால்கள் என்கின்ற தலைப்பிலே நாங்கள் வந்து ஒரு சில மணி நேரங்கள் உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்த்த காரியங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இது மிகவும் ஒரு முக்கியமான காணொளியாகும். அவர்களுடைய இது மனதை மாற்றி அவர்கள் வந்து சமூக ஊடகத்தை ஞானத்தோடு பயன்படுத்தக்கூடிய அந்த ஞானத்தை அவர்களுக்கு தரும்படி இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீர்தாமே கொடுத்தரலும். மேலும் தகப்பனே, உங்களுடைய குமாரனை எங்களுடைய பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் கல்வாசில் ஒப்பு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய நபர்களாக, கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் தகப்பனே. இவை எல்லாவற்றையும் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகொள்கிறோம். பரலோகத்தின் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென்.